பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 3வது வசனம். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். யோபுவுக்குண்டான சோதனை நாம் எல்லாரும் அறிந்தது. இதே போல ஒரு மனுஷன் சோதிக்கப்பட முடியுமான்னு கேட்டால் தெரியாது. அந்த அளவுக்கு வேதனை, சோதனை, இழப்புகள். அது நடுவில் யோபு அமைதியாக தான் இருந்தான். தன் உதடுகளில் பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சில நண்பர்கள் வருவார்கள், அநேக காரியங்களை பேசுவார்கள். ஒரு கட்டத்தில் யோபு பொறுமை இழந்து அநேக காரியங்களை பேச ஆரம்பித்து விடுவான். அதில் யோபு சொன்ன வார்த்தைகளில் ஒன்று. யோபு 12வது அதிகாரம் 11 முதல் பார்க்கும்போது 12வது வசனத்தில் யோபு சொல்லுகிறார், நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், நல்லா தான் இருந்தேன், என் வாழ்க்கையை ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார்னு சொல்லி புலம்புவார். அதே 16, 17 யோபு சொல்லுகிறான், என் கையில் கொடுமை இல்லாமல் இருக்கும்போது, என் ஜெபம் சுத்தமாக இருக்கும்போதும் இப்படி நடந்தது என்று சொல்லுகிறான். அதாவது என்னவென்றால், நான் பரிசுத்தமாக இருந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் இவ்வளோ நடக்குது, என் ஜெபம் தூய்மையாக இருந்ததுக்கு அப்புறம் இப்படி நடக்குது. அப்படி என்றால் ஜெபித்து என்ன பிரயோஜனம்? பரிசுத்தமாய் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இப்படி யோபு அறியாததை பேச ஆரம்பிக்கிறான். அதன் பிறகுதான் கர்த்தர் யோபுவோடு பேச ஆரம்பிக்கிறார். யோபுவுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஏன், எதனால், எப்படி என்று. இதையெல்லாம் அறிந்த போதுதான் யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே, அறியாததை அலப்பினேன், தெரியாமல் பேசிட்டேன் ஆண்டவரே. பல நேரத்தில் நாமும் கூட அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பது நமக்கு புரியாமல் நிறைய காரியங்களை தேவையில்லாமல் பேசுகிறோம். நம்முடைய வார்த்தைகளினாலே தேவனுக்கு வேதனையை உண்டாக்கும்படிக்கு அநேக காரியங்களை பேசுகிறோம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை எந்த நோக்கம் இல்லாமல் அனுமதிக்கவே மாட்டார். யோபுவின் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்ததற்கான காரணம் நாம் வேதத்தில் அவனுடைய சரித்திரம் முழுவதும் பார்க்கிறதுனால நமக்கு தெரிகிறது. தேவனுடைய சமூகத்தில் சாத்தான் வந்து நிற்கிறான். அங்கே கர்த்தரிடத்தில் யோபுவை குறித்து பேசும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவனை சோதித்து பார், வேணா அவனை கை வச்சு பார். அந்த இடத்துல உண்மையிலேயே கர்த்தர் அனுமதித்தது யோபுவை கஷ்டப்படுத்தணும் என்பதற்காக அல்ல, சாத்தானுக்கு முன்னாடி யோபுவை ஜெயிக்க வைக்கணும், சாத்தானை வெட்கப்படுத்தணும். இதுதான் நோக்கம். இந்த நோக்கம் நிறைவேறினபடியினால்தான் யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே, இது எனக்கு தெரியாததுனால நான் தேவையில்லாமல் தெரியாததை பேசிட்டேன் ஆண்டவரே. அதுபோல தான் பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவன் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறது உங்களுக்கு ஒருவேளை இன்னைக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அது நடுவில் கிருபை தந்து தாங்குறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், இதையெல்லாம் தாண்ட வைப்பார், ஜெயிக்க வைப்பார். அதே நேரத்தில் இந்த சூழ்நிலையில் நமக்கு தெரியலை என்பதற்காக தேவையில்லாமல் எதையும் பேசாதபடிக்கு வார்த்தைகளில் ஆமென் ஆண்டவரை துக்கப்படுத்தும் காரியங்கள் நம்மிடத்திலிருந்து புறப்படாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனை, அறியாததை, அப்பா, புரியாததை நாங்கள் பேசி உம்மை துக்கப்படுத்தாதபடி எங்கள் உதடுகளுக்கு காவல் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.